Occasional or personal use tips the balance in favor of fair use. வெஸ்டர்ன் ஹுலாக் கிப்பன் என்பது இந்தியாவில் காணப்படும் ஒரு ஏப் இனமாகும். ஏப் என்றால் வாலில்லா மிக புத்திசாலியான குரங்கு என்று பெயர். இது மனிதர், சிம்பான்சி, கொரில்லா போன்றவற்றை குடும்பத்தோடு அடங்கும். ஆனால் இந்தியாவில் நேச்சுரலாக காணப்படும் ஒரே ஏப் இனம் இதுதான், வெஸ்டர்ன் ஹுலாக் கிப்பன். இது பெரும்பாலும் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் காடுகளில் மட்டும் காணப்படுகின்றது. காணப்படும் மாநிலம் அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம் மற்றும் அண்டை நாடான பங்களாதேஷ் மற்றும் மியான்மரிலும் காணப்படுகிறது. என்று பார்த்தால் உயரமான கேன்பைன் ட்ரீ, எவர்கிரீன் ஃபாரஸ்ட், நதிக்கரை காடுகள், பேம்பு ஃபாரஸ்ட். இவர்கள் ஒருபோதும் தரையில் இறங்குவதில்லை. முழுக்க மரங்களில் வாழும் ஒரே ஏப்பினம் இது மட்டுமே. உயரம் 80-90 சென்டிமீட்டர் வரையும், எடை 6-9 கிலோவும், கருப்பு முகம், முடி இல்லாத நீல கைகள், ஊஞ்சல் ஆடுவதற்கு ஏற்ற வகையில் இருக்கும். ஆண்கள் முழு கருப்பு, பெண்கள் பிரவுன் மற்றும் கோல்டன் பிரவுன். குட்டிகள் பொதுவாக ஒளிரும் பிரவுன் நிறத்திலும் இருக்கும். வெஸ்டர்ன் ஹுலாக் கிப்பன் குரங்குகளில் இது ஒரு ஏப் இனமாகும். வால் இல்லாத மனிதருக்கு நெருக்கமான தோல் பகுதி அமைப்பும், மிக உயர்ந்த புத்திசாலித்தனமும், மரங்களில் கைத்தடி போல் ஆடும் திறனும். இதனால் தான் இது இந்தியாவின் ஒன்றிய ஏப்பாகும். உலகில் மிக வேகமாக மரங்களில் ஊஞ்சலாடும் உயிரினமும், ஒரே ஊஞ்சலில் 15 மீட்டர் தூரம் போகும் திறனும், தரையை தொடுவதே மிக அரிது. இது குடும்பம் என்று பார்த்தால் சிறிய குடும்பமாகவே வாழும். தந்தை, தாய், 1-3 குட்டிகள். இது ஒரு மோனோகேமசஸ். ஆமாங்க, ஒரு லைஃப் பார்ட்னர் மட்டும் தாங்க இது தேர்வு செய்யும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒலி எழுப்பும். பொழுதில் மேல் அண்ட் ஃபீமேல் இருவரும் சேர்ந்து லவுடாக கால் விடும். ஆமாங்க, அது என்ன கால்னா ஊன்னு ஒரு கற்று. அது என்ன விஷயம்னா தன்னோட கிப்பனோட கெட்டுப்பாடாத டெரிட்டரியை காட்டுறதுக்காக தான் அது மாதிரி கற்றுங்க. இவ்வளோ முக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், இலைகள், மலர்கள், சில நேரங்களில் பூச்சிகள் சாப்பிடுவாங்க. ஒரு நாளுக்கு 3-4 மணி நேரம் முழுக்க ஃபுட்டு தேடுறதுலேயும் பெரிய வேலையாக வச்சுருப்பாங்க. என்ன பேர் தான் காலம்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பகால 7 மாதங்கள் ஒரே ஒரு குட்டி ஒண்டி தான் போடுவாங்க. அந்த குட்டியும் 2 வருஷம் தாயோட தான் சுற்றுவோம். 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தான் பெண் மீண்டும் கர்ப்பம் தெரிக்குங்க. தந்தையும் தாயும் சேர்ந்து தான் குழந்தைய பார்த்துப்பாங்க. அதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா இவங்க 2 பேரும் ரொம்ப ஆக்ரோஷமாகி சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. சிறப்பு திறன் பார்த்தீங்கன்னா ஏஷியாவின் பெஸ்ட்டு ட்ரீஸ் ஃபிங்கர்னு சொல்லலாம். அதாவது ஊஞ்சல் ஆடுறதுல இவர் தான் பெஸ்ட்டு. இவர் 2 கையும் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க இவங்க இது பண்ணுறது. பவர்ஃபுல்லான ஷோல்டர் இருக்குது இவங்களுக்கு, மனிதர்கள் போலவே. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரீட் அண்ட் பேலன்ஸு. அவங்க மரத்தோட எவ்வளோ ஹைட்டில் போனாலும் சரி கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லை. காட்டில் கேன்போய் லைட் ஸ்பீடிங்கில் போவாங்க. லைட் ஸ்பீடிங்கில் முன்ன உலகத்தில் டக்குன்னு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே போகிற ஒரே திறமை இவங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாய நிலையில் தான் உள்ளது. கிப்பனோட நிலைமை பார்த்தீங்கன்னா நிறைய சாங்சுரி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அசாமில் ஒரு சாங்சுரி இருக்குது. இப்போ இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே சாங்சுரிலேருந்து எடுத்த ஃபுட்டேஜ் தான். IUCN ஸ்டேட்டஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாயமான நிலையில் தான் இருக்குது. பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. எதனால் பார்த்திங்கன்னா காடு அழிப்பு, சாலை ப்ளஸ் நகர வளர்ச்சி, வேட்டை ரொம்ப அந்த சைடில் பார்த்திங்கன்னா வேட்டையாடுறது ரொம்ப அதிகம். உங்களுக்கு பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிட்டு வரனாலே ரொம்ப இதாக இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இதுக்குன்னு தனியாக லா வேறு போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ப்ளஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2 தான் இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாங்சுரி சரணாலயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்புக்கு சரணாலயம் இந்தியாவில் இருக்குது. இது ஒரு லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா காட்டில் பார்த்தீங்கன்னா 25-30 ஆண்டுகளும், மனித பராமரிப்பு அதாவது சூவில் பார்த்தீங்கன்னா 35 ஆண்டுகள். அது ரொம்ப ரேர் தான். அது கூட ரொம்ப ரேர் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரே ஏப்பினால ரொம்ப பாதுகாத்துட்ருக்காங்க இதை. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ரொம்ப அரிய விலங்கு, பழமையான ப்ரைமேட்டு, மனிதோட நெருக்கம் காட்டும். இது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அசாம்லாம் வீட்டில் கூட வளர்க்குறாங்க. அதுவும் அந்தளவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஊட்டியில் ஒரு அணில் டெய்லி ஒரு கடைக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம். சேம் அதே மாதிரி தான் இதுவும்.
நியர்பை அசாமில் இருக்கவங்க எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாத்துருவாங்க. பட் ஆனால் போகிறோம், நம்ம இங்கேருந்து டூரிஸ்டாக போகிறோம், அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. தேவையில்ல ஃபுட்டு தராதீங்க. ஏன்னா ரொம்ப அறிவு ரூமில் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்க ஒரே ஏப் இனமும் இது ஒண்டி தான். நீங்கள் ஏப்புனா நீங்கள் பார்த்தது என்ன பார்த்துருப்பீங்கன்னா கொரில்லா பார்த்துருப்பீங்க. கொரில்லா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் ஒண்டி தான் இருக்கும். ஆஃப்ரிக்கா காடுகள் ஒண்டி தான் கொரில்லா இருக்கும். சிப்பான்சி சேம். சிப்பான்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ரிக்கா. அதுமாதிரி ஊராங்கோட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர்னியோ.